நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் கல்யாணம் நடக்குமா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதியாகி போயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு அரவிந்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, இந்த ஒரு நிச்சயதார்த்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணமே நடந்து முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம மல்லிய முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவியா ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம, இங்க வேற வழியே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட முகத்திலயும் அதாவது மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தப்பா நெனச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட எல்லாரோட முகத்திலயும் வந்து கரிய பூசணும் அப்படின்றதுக்காக, நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ தாலிய எடுத்துட்டு வந்து, அவரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட கழுத்துல தாலிய கட்டி, இங்க தன்னோட பொண்டாட்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க போறாங்க. அதாவது விஜய் இருந்துட்டு வேற ஒரு எண்ணத்தோட தான் இங்க மாஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாரு. ஆனா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவரே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு விதமா தான் நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை இல்ல. விஜயோட வாழ்க்கையிலயும் பிரச்சனை இல்ல. ஆனா எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஷாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா வந்துட்டு பயங்கரமா அடிச்சுக்காத ஒரு குறை தான் அவ்ளோ கோவத்தோடையும், வெறியோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, இந்த வீட்ல இருந்து அதாவது அவருக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இஷ்டமே கிடையாது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா தான், "உனக்கு வேற வழியே இல்ல விஜய். நீ வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் நீ மறுபடியும் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா மல்லி ஒத்துக்குவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உன்ன தெரிஞ்ச அளவுக்குலாம் இல்ல. அத விட மிக அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மல்லிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த ஒரு ஏற்பாட செஞ்சாங்க. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா கிட்ட வந்து இந்த மாரி தான் நான் மல்லி அம்மாவ கூட்டிட்டு வரேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "மல்லி அம்மாவ கூட்டிட்டு வரீங்களா? நானும் வரேன்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுந்துக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசில "நீ இங்கேயே இரும்மா. நீ வந்து இப்ப இங்கேயே இரு. நான் போயிட்டு இது மல்லிய வந்து கூட்டிட்டு வரேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்ப வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்து கிளம்பி போறாங்க. இப்போ அங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் இருந்துட்டு மல்லி, விஜய் 2 பேரோட கல்யாண ஃபோட்டோவையும் வந்து வச்சு பயங்கரமா வந்து பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஒரு எதிர்பார்ப்ப யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம இது எப்புட்றா நடந்துச்சு? அப்படின்ற மாரி தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மாரி ஒரு சமயத்துல வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் வந்துட்டு இந்த கல்யாணத்த நிறுத்திடுறாங்க. இப்படி ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்திய வந்து என் தலையில கட்ட பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க அம்மாவும் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. ஏன்னா, முன்னாடியே விஷயத்த சொன்னது எல்லாமே ஓகே தான். பட் வந்து தாலிய கட்டி தன்னோட பொண்டாட்டிய வந்து ஏத்துக்கிற அளவுக்கு வந்து போயிருக்கு. ஆனா, இந்த ஒரு விஷயத்த மறைச்சு கல்யாணம் பண்ண பார்க்குறீங்களா? அப்படின்ற மாரி சொல்லி தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும் வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லிய பத்தி ரொம்பவே கேவலமா பேசுனதுனால, நம்ம விஜய்க்கு மனசு தாங்க முடியாமலும், அது மட்டும் இல்லாம எல்லாரோட வாய அடைக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம மல்லியோட கழுத்துல வந்து தாலிய கட்டி தன்னோட சொந்த பொண்டாட்டியா ஆக்கிக்கிறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.